எம்பிட்டு தரகர்கிட்ட சொல்லியிருக்கு. எவ்வளவு பேர் தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள அமைய மாட்டுக்கு. கடவுளே, உனக்கு நேச்ச கூட நான் போட்டிருக்கேன், உன் காதலே விழல. என் பிள்ளைக்கு எங்கிட்ட இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளைய கொண்டுட்டு வா. அவ கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியோடி போகுதுங்க. என் புள்ள மட்டும் இன்னும் வீட்லயே உட்காந்துருக்காள. ஒவ்வொரு நாளும் எனக்கு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு தாங்க முடியல. நெஞ்சொலி வந்து போயிடணும்ட்டு இருக்கு. வா, அவ்வளவு சீக்கிரமா போயிடக்கூடாது. என் பிள்ளைக்கு நான் இருக்கையிலே நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் போய் சேரணும். கடவுளே, எங்க இருந்தாது என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கொண்டுட்டு வாப்பா. காலையிலே ஆரம்பிச்சிடாரு போல இருக்க. மகளுக்கு கல்யாணம் நடக்கலன்ட்டு எங்கிட்ட நடக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மகராசி வேணும், நல்ல நேரம் வேணும். இதுக்குத்தான் நல்ல நேரங்கிறதே கிடையாதே. பிறந்தோடனே அம்மா முடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாலும். சுதா, உன்ட ஒண்ணு பேசணும். எனக்கு நாள் போக போக ரொம்ப வருத்தமும் கவலையும் கூடிக்கிட்டே இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்கன்ட்டு நானும் போகாத கோயில் இல்ல, சொல்லாத தரகர் இல்ல. என் ஃப்ரெண்டுன்ட்டு சொன்னோம்ல, அவன் கூட என் பிள்ளைக்கு நல்லபடியா முடிச்சு தந்துருவான்ட்டு நினைச்சேன். அவனும் கையை விரிச்சிட்டான். எனக்கு என்ன செய்யண்டே தெரியல சுதா. ஒரு சமைஞ்ச பிள்ளைய இப்படி வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது நல்லது இல்ல. அவ கூட உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியா ஆளுக்கு ஒருத்தக பிள்ளைய தூக்கிட்டு போறாக. நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. அதனால உன்ட சொல்லுதேன், தப்பா எடுத்துக்காத சுதா. உன் சொந்தத்துல யாரும் மாப்பிள்ள வந்து இருக்கானா? நல்ல மாப்பிள்ளையாட்டு வேலை சொல்லி உள்ள பையனா வேணும். அட, சீக்கிரம் ஏதாவது ஒரு பாவப்பட்டனை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்களா? சும்மா வேலை சொல்லின்ட்டு. நீங்க வேலை சொல்லிக்காரன் இருக்க முடியாதுனா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் அம்புடு தட்டி தட்டி போயிருச்சு. இப்படியே சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல யாரு வேலை சொல்லி தெரிஞ்ச ஆளுலாம் இருக்காரு? கிராமம் முழுக்க வேலை சொல்லியாட்டு இங்க வாராக சீமையில இருந்து. அப்படி இல்ல சுதா, ஒரு கவர்மெண்ட் வேலை உள்ளவனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா வச்சு பாத்துக்கிடுவோம்ல. அந்த பிள்ளை ஆயுசு முழுக்க கண்கலங்காம இருந்துக்கணும்ல. நம்ம இருக்கிறது குறை காலம். என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதுதான் இந்த வீட்டை வித்துனாலும் கொடுத்து இந்த பிள்ளைய நல்ல இடத்துல கொண்டு சேர்ப்போமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, நான் சொல்லுதேன்ட்டு கோவப்படாதீங்க. நீங்க எப்படி ஊர் முழுக்க வேலைக்காரன் கவர்மெண்ட் வேலைக்காரன் இருந்தாதான் என் பிள்ளைய கல்யாணத்தை முடிப்பேன்னு சொல்லித்தான் இங்க ஒரு பயலும் பொண்ணுன்ட்டு வரமாட்டுக்கான். வந்த பயலும் சீர் வருஷம் பத்தல, அது பத்தல, இது பத்தலன்ட்டு ஓடிடுதான். அதான் நான் சொல்லதை கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. இங்க பாருங்க, நல்ல வேலை தொழில் பார்க்கானா, பிள்ளைய வச்சு கழிப்பானா, குடும்பம் நல்ல குடும்பமா, அதைத்தான் நம்ம வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைன்ட்டு ஏன் மத்தவங்களாம் என்ன குடும்பம் கழிக்காமே இருக்கான்? இங்க பாருங்க, எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன்தான், பாவப்பட்ட பையன்தான். என்ன ஒரு சின்ன வீடு இருக்குது அவன் பேர்ல, அம்புட்டுதான். மத்தபடி அண்ணாடம் காட்சிதான். கெட்டி கொடுக்காத சொல்லுங்க, இன்னைக்கே புறப்பட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். இல்ல 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 சுதா, அப்படிலாம் வேணாம். அப்படின்ட்டா எப்பவே என் பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சிருப்பேனே. என் பிள்ளைய நல்ல இடத்துல கொடுக்கணும்னு தான் வச்சுட்டு இருக்கேன். இருந்த பிள்ளைக்கு தகுந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டு, என் பிள்ளைக்குன்னு உள்ள மாப்பிள்ள எங்கிட்ட இருந்தாலும் வராமையா போவான். அப்பவே கல்யாணத்தை பாத்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு குடிச்சிக்கிறோம் அந்த கடவுள் நல்லபடியா கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும்ட்டு வேண்டிக்கிட வேண்டியதுதான். ஐயோ, அப்ப பாவம், நம்ம நினைச்சே வருத்தப்பட்டே இருக்காரு. நம்ம இதுக்கு மேலே அவர்கிட்ட சொல்லாம இருக்குது பெரிய தப்பு. சித்தி இருக்காங்களே, இல்லாட்டா அப்பாட்ட இப்பவே பேசிடலாம். எப்படியும் சித்தி போராட்டி வெளியே போகும்ல, அப்பாவை கூப்பிட்டு விஷயத்த பேசிட வேண்டியதான். இன்னும் இத வச்சுட்டு இருந்தா சரிப்படாது. அப்பாட கண்டிப்பா பேசிடுவோம். அப்பா என்ன சொல்லான்ட்டு அப்பதானே தெரியும். அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. எது யார் யாருக்கு எப்ப நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க. வீடு கல்யாணம்லாம் நம்ம கையில இல்லப்பா. ஒரு வீடு வாங்குறதும் அப்படிதான், ஒரு கல்யாண விஷயமும் அப்படிதான். நம்ம நினைச்சோன்னே நடக்க முடியாது. அதுக்குன்ட்டு கால நேரம் வரணும். அவளுக்கு கடவுள் எழுதியிருப்பாரு. அவங்க வந்தோன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதுக்குன்ட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்கப்பா. இந்தாங்க காப்பியை குடிங்க. அது என்னமோ தெரியலம்மா, உனக்கு இருக்கிற தைரியமும் பக்குவமும் எனக்கு இல்ல. ரோட்ல வெளியே போக வழி இல்ல. என்ன இன்னுமா பிள்ளை கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு கேட்காக மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அட வர அப்பா, குறை சொல்றவங்க என்னைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த உங்களை வருத்தப்பட வைக்கணும் தானே கேட்காக. ஏன் அவங்களுக்கு தெரியாதா எனக்கு கல்யாணம் முடியாத விஷயம்? கல்யாணம் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லாமே கல்யாணம் பண்ணுவோம். அதான் தெரிஞ்சுக்கிட்டே சிலவங்க நம்ம சீன்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த பதில் சொல்லணும் அவசியம் இல்லப்பா. நீங்க பாட்டி விசாரிட்டு சிரிச்சுட்டே போயிட்டே இருங்க. அப்புறம் கேட்கவே மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து. இப்படி என்ன வர இவ பேச்சுலயும் இவ நடத்தையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்றதே கண்டுபிடிக்க முடியல. முன்னாடி நம்ம இங்கிட்ட இருந்தாலே வரமாட்டா, ஒதுங்கியே நிப்பா. இப்ப வாய் ரொம்ப கூடிருச்சு. திமுறா பேச படிச்சிருக்கல்ல. முன்னாடி மாதிரி புளியங்கம்ப எடுத்து விளாசலான்ட்டா முடியல. வளர்ந்துட்டால.
இப்ப அடிச்சா நம்மள வேற அடிச்சு போடுவா. ஊர் இப்படிதாம்மா, என்ன செய்ய எனக்கே புரியத்தான் செய்யுது. சமைஞ்ச புள்ள வீட்டுல இருந்தா என்ன இன்னும் கல்யாணம் முடியலையான்னு கேட்பாங்க, கல்யாணம் முடிஞ்சா விசேஷம் இல்லையான்ட்டு கேட்பாங்க. இப்படி ஏதாவது ஊர்ல கேட்டுட்டே தான் இருப்பாங்க ஊர்ல. என்ன செய்ய, நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணும். கடவுளு கண்ணை இப்பதான் திறக்காருன்ட்டு பாப்போம். கோயிலுக்கு எதுவும் போகலையா பவி? இல்லப்பா, கோயில் போகணும், சாயந்தரம் போலான்ட்டு இருக்கேன். சரிம்மா, போய் கடவுளையாவது போய் கும்பிட்டுட்டு வா. என்ன, சிக்கத்தவனுக்கு தேவன் தான் தோணேன்னு சொல்லுவாங்க. போய் கடவுளை கும்பிடு, உனக்கு ஒரு நல்ல வழியை விடட்டு. ஐயோ, மணி 7:30 ஆயிடுச்சா? துளசி கோயிலுக்கு போகணும்னு சொன்னால. சரி எந்திப்போம், இப்ப எஞ்சாதான் சரியா இருக்கும். ஐயோ, மறந்த மாதிரி இருக்கு. வேணாம் வேணாம், கண்ணை தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். முடிச்சிருந்துட்டு இன்னும் எந்திக்கலையா அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவா. பாரு, குளிச்சு நானும் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன், இன்னும் இவரு எந்திக்கல. கோயிலுக்கு போனோம் ராத்திரி சொல்லத்தானே செஞ்சேன். நம்மள எங்க தூங்க விடுறாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரு பாரு காலையில விடிஞ்சது தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. நம்ம காலையில எந்திரிச்சு ரெடி ஆகணும். மாமா தூங்குறத பாரு, பூனைக்குட்டி ஆட்டம். இதுல கொரட்டை வேற. தூங்கும் போது பாவம் போல இருக்காரு. மாமா மாமா எந்திங்க, கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, இந்த கிளம்பிட்டு பாருங்க. ஷோ, ஐயோ பொட்டு வைக்கல, பொட்டு வைக்கலான்ட்டு கேட்பாரு. பொட்டு வச்சுக்கிட்டே ஒரு பக்கெட் தண்ணிய கொட்டி விடுவோம், அப்பதான் எந்திப்பாரு. என்ன, ஒரு பக்கெட் தண்ணிய கொட்டி விடுவியா? விடு விடு, அதே தண்ணியில ஒன்னையும் நினைச்சிட மாட்டேன். ஐயோ, இந்த பொட்டு பேக்கெட் வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. உள்ள பூ மாதிரி எதுவும் எடுத்துருப்பாளோ? ஷோ, இந்த சாரி நமக்கு அழகா இருக்குல்ல. காட்டன் சில்க் பட்டு நல்லா தான் இருக்குது. லைட் வெயிட்டா, கட்டுனதே தெரியல. இந்த மாதிரி 2-3 கலர் எடுத்து போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குடி துளசி. ஆமா, என் சில்லுக்கு என்னத்த கட்டினாலும் அழகு தானே, அழகிரி நீ. சரி, வெளியே போய் பூ மாறிட்டே போட்டு வாங்கி வச்சுக்கலாம். நேரம் ஆகுறது, தூங்கிக்கிட்டே இருக்காரு, எந்திக்கிறா பாரு. மாமா, செல்ல மாமால மாறி மாமா. மாமா ஏய் மாறி, எந்திரியாண்டா, தூங்குறேன. கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னியா இல்லையா? மாறி, மட சாம்பிராணி மாறி, எந்திரடா. அடி பாவி, மட சாம்பிராணியா? நல்லா தாண்டி பேர் வைக்க. உனக்கு மட்டும் நான் செல்லமா சில்லு தெங்க பொண்டாட்டி செல்ல பொண்டாட்டின்னு கூப்பிடுதேன், மட சாம்பிராணிட்டு எனக்கு பேர் வைக்குதே. இருக்குடி உனக்கு. இனி என்னதான் சொல்லலான்ட்டு பாப்போம். அட, எந்திரிக்கிறேன்னு பாரு, சரியான கும்பகர்ணா இருப்பார் போல. ஒரு சத்தத்துல எந்திரிக்கிறவரு என்ன தூக்கம் தூங்குறாரு. நானா கேட்டேன் கோயிலுக்கு போகணுன்ட்டு. காலையிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சாமியை கும்பிட்டுட்டு வருவோம், தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்ட்டு வேண்டிட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு தூங்குறத பாரு. பெரிய ஆளு, முகத்தை மட்டும் பாவம் போல வச்சுப்பாரு. அன்னைக்கு சண்டையில வீட்டுக்கு போனா போய் தொலைன்ட்டு சொன்ன ஆளு தானே. இருக்கு, எல்லாம் மனசுல வச்சிருக்கேன், இருக்குது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு போன் கூட வீட்டுக்கு போய் பண்ணல, என் மனசுல அப்படியே வச்சிருக்கேன். என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு நாள் ரிவெஞ்ச் இருக்கு மாமா. மாமா எந்திரிங்க மாமா, கோயிலுக்கு போகணும்ல, எந்திரிங்க. கிளம்பிட்டே பாருங்க, கோவில் அடைச்சிருவாங்க. சீக்கிரம் எந்திங்க, 9-10 மணிக்குள்ள கோயில் அடைச்சிருவாங்க. இப்ப எந்திரிச்சாதான் குளிச்சுட்டு கிளம்பிப்போ சரியா இருக்கும். இல்ல சாயந்தரம் போலான்னு சொல்லிருக்கலாம்ல, நான் சாயந்தரமே கிளம்பிருப்பேன்ல. ஷோ, இவர் எந்திக்கமே தெரியல. இன்னைக்கு கோயில் போனாப்புலதான். சரி, நம்ம வீட்டுக்கு கட்டுற ட்ரெஸ்ஸாவது எடுத்து போடுவோம். இவர் எந்திக்கவும் வேணாம், கோயிலுக்கு போகவும் வேணாம், நல்லா தூங்கட்டும் கும்பகர்ணை. மாமா, நீங்க நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா எம்பிட்டு நேரம்? சரியா கல்ல மாமா, நீங்க எம்பிட்டு நேரம் எழுப்பியிருப்பேன். அதானே ஏதோ சொல்லுவாங்கல்ல, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுன்ட்டு. அது சரிதான். கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, எந்திரிங்க, நேரம் ஆகுது. கோயிலுக்கு கண்டிப்பா போயேதான் ஆகணுமா சில்லு? அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே ஒரு டூயட் சாங் ஆடலாமா? வாயி முத்தம் கொடுத்தா செவந்திடும் சாமி, சொர்க்கபுரம் போகணும் நல்ல வழி காமி, ஒட்டிக்கின மேனி தொடங்கட்டும் உறவு, வட்டி கடை போல வளரட்டும் வயிறு, கொஞ்ச நேரம் என்ன கொல்லிண்டே அடியே, கொஞ்ச நேரம் என்ன கொல்லிண்டே
கொல்லிண்டிய கொஞ்ச நேரம் என்ன கொல்லிண்டி சண்டை கோழி கோழி நல்லா சொல்லுவீங்க. சும்மா இருந்தவள கோயிலுக்கு போலாம் காலையில வெள்ளத்தோட எடுத்து கிளம்பிடு அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு டூயர்ஸாங்க ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்புங்க. நான் இன்னும் இங்க இருக்க மாதிரி இல்ல, போறேன். ஏ துளசி, கொஞ்ச நேரம் ஆசையா பேசிட்டு இருக்கலாம்ல. இந்த சாரியில சூப்பரா இருக்குற இந்த பூ. அல்டிமேட். அப்புறம் ஆமா, நான் தூங்கிட்டு இருந்தேனே, என்னைய என்னெல்லாம் சொன்னேன்? ஐயோ கேட்டுட்டாங்க. நான் ஒண்ணும் சொல்லலையே. மாமா எந்திரிங்க தானே சொன்னேன். கேட்டுதானே இருந்தேன். வெறும் மாமா மட்டும் நீ கூப்பிடல, மடச்சாம்பிராணி மாறி மாமா. நல்லா இருக்குல்ல. கூட ஏதோ சொன்னீங்க. கல்ல பையா. அப்புறம் மனசுல என்ன வச்சுட்டு இருக்கேன், உனக்கு ஒரு நாள் ரிவெஞ்ச் இருக்கு அப்படிதானே? கள்ளன் வேற. கள்ளன் தான் சொல்லு, ஒத்துக்கிட்டேன். என் பொண்டாட்டிக்கு மனசை திருட கள்ளன். சரி, கள்ளனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அப்போ மடச்சாம்பானிக்கு ஏதோ வச்சிருப்பீங்களே? எல்லாத்துக்கும் இருக்குது உனக்கு. என்ன ரிவெஞ்ச் எடுப்பீங்க மேடம், தெரிஞ்சுக்கலாமா? துளசி, கோயிலுக்கு போன சொன்னீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுல. ஐயோ, அத்தை கூப்பிட்டுட்டாங்க, நான் போறேன். கோயிலுக்கு போகணுமா எப்படி? போறதா இருந்தா 10 நிமிஷத்துல கிளம்பி வாங்க, இல்லாட்டி நான் வரவே மாட்டேன் நீங்க கூப்பிட்டாலும். இல்ல துளசி, கொஞ்ச நேரம் ஆசையா பேசிட்டு இருப்போமே, சாப்பிடதான் அம்மா கூப்பிட்டாங்க. மாமா, என்னமோ இன்னைக்கு நீங்க சரியில்லை, பாத்துக்கிடுங்க. ஒழுங்கா குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிற வழிய பாருங்க. இல்ல போகாத, சீக்கிரம் கிளம்பிட்டு வரக்கூடிய வழிய பாருங்க. அத்தை, அவர் இன்னும் எந்திக்கவே இல்ல. அம்மாட்ட போட்டா விடுற இருக்குதுடி உனக்கு இன்னைக்கு. நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறது? இன்னைக்கு நான் எடுக்கிறேன் ரிவெஞ்ச். ஹாய் யுகன், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த இடத்துல லைப்ரரியில ஏதோ ப்ராப்ளம், எனக்கு போகவே பயமா இருக்கு. கூட வா யுகன் சொன்னா கூட போனோம். அங்க வந்துட்டு பேசி எடுத்து ஓகே அப்படி இதாயிடுச்சு. நேற்று அந்த பையன் வந்து பேசியிருக்கான், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைனே தெரியல. இன்னுமாவது கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம் இது கூட தெரியல. எதுனாலும் ஷேர் பண்ணணும், ஷேரிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே. இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு இருக்க கூட அவ வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லல. இல்ல குட் மார்னிங் கண்டுக்கிடவே கூடாது. பிள்ளைங்களே இப்படிதான் போல, தேவை முடிஞ்சும் அதுக்கு பாட்டு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஆமா, இவன் பெரிய மன்மதன், வேற என்ன இல்லைன்னு சொன்ன காலேஜே வந்து தேடிட்டு இருக்கு. ஓடாங்க, இன்னைக்கு தேடிதான் 2 பிள்ளைங்க கிளாஸ் ரூமுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஜூனியர் பிள்ளைங்கடா, நல்லா பேசும், பஸ்ல தான் பார்க்கும். பூமாரி, நீ ஏன் இந்த காலேஜ் வரல? இன்ஃபார்மும் பண்ண மாட்டேங்க. போன் வீட்ல இருக்கன்னு செய்யும், வரலன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. உன் நம்பரும் எங்களுக்கு தெரியல, ரேகாட்ட இருக்கு, யுகன்ட்ட இருக்கு, எனக்கு மட்டும் நீ உன் நம்பர் தரல. இது தந்ததுதான் நான் ஏன் வரல என்னதுன்னு கேட்டு ஏதாவது நோட்ஸ் எடுத்தா உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருப்போம்ல. இல்ல ராஜி, எனக்கு நேற்று கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சா, வயிறு வலி வேற, அதான் வர முடியல. ராஜி பாரு, யுகன் நேற்று வரை என்கிட்ட பேசிட்டு இருந்தா, காலையில ஹாய் குட் மார்னிங் சொல்றேன், ஏதோ பாக்கத்த மாதிரி திரும்பிட்டான். எனக்கு வருத்தமா இருக்கு ராஜி. ரேகா, இனி அவன் உன்ட்ட கண்டிப்பா பேச மாட்டான். நேற்று பூமாரி வரல 2-3 நாளா, அதான் உன்ட்ட பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு பூமாரி வந்துட்டா இன்னும் பூமாரிட்ட தான் பேசுவான். நீ வேணா பாரு, இப்போ முன்னாடியே பூமாட்ட நல்லா சிரிச்சு பேசணும் இல்லைன்னு மட்டும் பாரு. அப்போ பூமாரி வரலங்கிறனால என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்ல வரியா? ஹாய் பூமாரி, என்ன நேற்று ஏன் காலேஜ் வரவே இல்ல? உனக்கு போன் பண்ண ஈவினிங், நாட் ரீச்சபிள் வந்துச்சு. ஏன் காலேஜ் வரல? இல்ல இதன் நேற்று வர முடியாம ஆயிடுச்சு, நான் அப்புறமா சொல்றேன். என்ன கிளாஸ் நல்லா எடுத்தாங்களா? நோட்ஸ் நிறைய எழுதி போட்டாங்களா? இல்ல பூமாரி, நேற்று மார்னிங் மட்டும் தான் கிளாஸ் நடந்துச்சு, ஆஃப்டர்நூன் லீவு தான். அப்பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. நானும் பாடம்லாம் நிறைய எடுத்துப்பாள, நோட்ஸ் எல்லாம் எழுதணுமே நினைச்சேன். நான் வரலைனால காலேஜே மத்தியம் லீவ் விட்டுட்டாங்க பாத்தியா? நீ தான் நினைச்சுக்கணும். நோட்ஸ் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காங்க, நான் வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்புனேன், நீ பாக்கலையா? வாட்ஸ்அப்ல அனுப்புனியா? ஐயோ நான் பாக்கலையே. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப வீட்ல போய் நோட்ஸ் எழுதிக்கிறேன். ஏய் மாப்ள, நான் இல்லாத நேரம் ஏன் எடுத்து நீ ஃபில் பண்ணிட்ட போல இருக்கு. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு கிளாஸ் இனி இருக்காது, டீச்சர் ஸ்ட்ரைக்னு எங்களுக்கு இப்பதான் சர்க்குலர் வந்துச்சு. அதனால இதோட கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்குல இருந்து ரெகுலரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால நீங்க பாத்துக்கோங்க, மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஷார்ப்பா 11 o'clockல இருந்து ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க எல்லாரும் இப்பவுமே கிளம்பிடுங்க. யுகன், என் மேல எதுவும் கோபமா? காலையில பார்த்தேன் பேசவே இல்ல. இல்லையே ரேகா, நான் கவனிச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓமலையே நான் கோபப்பட போறேன், ஓமலை கோபப்பட என்ன இருக்குது? இல்ல யுகன், எப்பவும் நீ இந்த கேஷுவலா பேசுவியே, அந்த கேஷுவல் இன்னைக்கு இல்லையே, அதான் கேட்டேன். ஹாய் ரேக், இன்னைக்கு காலையில எனக்கு தெரியும் நீ டீச்சர் ஸ்ட்ரைக் லீவுன்னு உட சொல்லன்னு நினைச்சேன், பிக் பண்ண முடியல. ஹாய் கௌதம்,
அப்படியா? எங்களுக்கு யாருக்குமே தெரியாது என் கிளாஸ்ல. இல்ல இவன் திடீர்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஐயோ எந்த காலத்துல இருக்கிறீக்கா? காலேஜ் முடிஞ்சோன்னா வீட்டுக்கா? இன்னைக்கு லீவு வேற. வா கேண்டீன்ல போய் ஆளுக்கு ஒரு கோக் சாப்பிடலாம். யுகன் வரியா? எல்லாம் சேர்ந்து கேண்டீன் போலாம். இல்ல ரேகா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரல. எனக்கு லைப்ரரி போக வேண்டி இருக்குது. அட வா ரேகா, கேண்டீன் போயிட்டு பக்கத்துல பீச் இருக்குது, அப்படி போயிட்டு வீட்டுக்கு போலாம். நானே டிராப் பண்றேன். அங்கிள்கிட்ட நான் சொல்றேன். ஹாய். என்ன யுகன் ரேகா எங்க நிக்கிறீங்க? வீட்டுக்கு போகல? இல்ல குமாரி, யுகன்ட்ட பேசிட்டு நான் கேண்டீன் வர போயிட்டு வரேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து வர அவன் கிண்டல் பண்றான், அங்க போனா அதை சொல்றான் இதை சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு அவன் கூட கேண்டீன் போயிருக்கா. ஷோ மண்ட குழம்புடா சாமி. முந்தானத்தை வர சண்டை போட்டுட்டு நேத்து வந்து பேசி இன்னைக்கு கேண்டீன் போறேன்னா கண்டிப்பா தெரிஞ்சவங்க தான் இருக்கும்னு நினைக்கேன். இல்ல நம்மள வச்சு எதுவும் கேம் விளையாடிட்டாளா? ஷோ இன்னும் புரியல. யுகன் யுகன் என்ன நடக்குதுங்க? என்ன குமாரி, என்ன சொல்லு. ஆமா நேத்தே நீ காலேஜ் வரல. அதை ஏன் கேக்குற யுகன்? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதான் நேத்து வர முடியல. எங்க ரெண்டாம் அண்ணனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணுமே. கண்டிப்பா எல்லாரும் வரணும், சரியா? எங்க மாடி அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்த மாதிரி எங்க சின்ன அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். அட சொல்லவே இல்ல பத்தியா. இனி அப்போ உன்னோட ரூட் கிளியர். நெக்ஸ்ட் உனக்கு தான் கல்யாணமா? போ யுகன், நீ வேற. எனக்கு இப்பதான் உனக்கு கல்யாணம் இல்ல. அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சாலுமே படிப்பெல்லாம் முடிச்சு நல்ல ஒரு வேலையில ஏறினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். இப்படிதான் சொல்லுவேன் பாரு. அடுத்தது இன்னொரு 6 மாசத்துல யுகன் எனக்கு கல்யாணம் வீட்டுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லதான் போறேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே முடியாது. என்ன யுகன், என்னமோ அனுபவப்பட்ட மாதிரி பேசுற? இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே கூடாதுன்ட்டு ஏதோ நடந்திருக்கு. என்ன சொல்லு புள்ளன்? சே ஒண்ணு இல்ல பூமாரி, சும்மா சொல்றேன். கலை அடிக்கடி சொல்லுவான், இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே கூடாது நம்ப கூடாதுன்ட்டு. கூட இருப்பல்ல, அந்த வார்த்தை ஒட்டிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. சரி போலாமா? இல்ல யுகன், இப்பவுமே வீட்டுக்கு போற போர் அடிக்குது. வாயேன் கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு போலாம். உனக்கும் கேண்டீன் போணுமா? சரி போலாம் வா.